சிக்கன் பிரியாணி செய்வதற்கு முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடணும். சிக்கனை நல்லா கழுவி அதை மஞ்சள் போட்டு ஊற வச்சுக்கிடணும். ஊற வச்ச பிறகு அரிசியை வாஷ் பண்ணி அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெயும் நெய்யும் ஊற்றி அதில் வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி போட்டு மல்லி இலை போட்டு நல்ல வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடணும். இப்போது பச்சை கலரில் இருக்கிற ரம்ப இலை, புதினா இலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஆட் பண்ண பிறகு பிரியாணி மசாலா தேவையான அளவு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண பிறகு அதில் தயிர் ஊற்றிக்கிடணும். தயிர் தேவையான அளவு ஊற்றின பிறகு தக்காளி பழம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றின பிறகு அதை அந்த தண்ணியில் வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்குள்ளே பாஸ்மதி அரிசி 50% உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ தக்காளி வெந்த தண்ணியில் சிக்கனை 50% வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு 10 நிமிஷம் வேக வச்ச பிறகு வேக வச்ச அரிசியை அந்த சிக்கனுக்குள்ளே போட்டு அதை மிக்ஸ் பண்ணி சமப்படுத்தி விட்டுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு ஒரு அரை சைஸ் லெமன் எடுத்துக்கலாம். எடுத்து புழிஞ்சி அதில் லெமன் சைஸ் ஊற்றின பிறகு நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் ஊற்றின பிறகு அதில் நம்ம வேக வச்ச தண்ணியை வச்சு தம் போட்டோன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் போடணும். இப்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.